சாதாரணமான மரத்தடியில ஆரம்பிச்ச ஒரு தொழில் இன்னைக்கு பிரம்மாண்டமா வளர்ந்து தனக்குன்னு ஒரு தனி இடத்தையும் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1981 கே ஜுன்ஜுன்வாலா கரும்பு கழிவுகள் மூலமா காகித ஆலை அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அப்போ அவர்கிட்ட ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க நிதி அவர்கிட்ட இல்ல. அதுக்காக அவங்க மனைவி அவங்க நகைகளை வித்து கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு யாஷ் பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. ஒரு சின்ன பேப்பர் மில்லாகத்தான் இந்த நிறுவனத்தை தொடங்கினாரு கேக்கு. அடுத்த 15 இருந்து 20 ஆண்டுகள்ல அயராத உழைப்பால தனக்குன்னு ஒரு தனி இடத்தையே பிடிச்சாரு. கொஞ்ச நாளையே அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இதை தொடர்ந்து அவருடைய மூத்த மகன் வேத் கிருஷ்ணா இந்த பிசினஸ்குள்ள வந்தாரு. 1999 இந்த நிறுவனம் அவ்வளவு சிறப்பா செயல்படல. செயல்பாடுகள் குறித்து வேத் கிருஷ்ணாவுக்கு நிறைய குழப்பங்களும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த நிறுவனம் உணவு, மருந்து இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் பேக்கெட் செய்யறதுக்கு தேவையான காகிதங்களையும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2014 சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர்ஸ் உருவாக்கி சங்க் அப்படின்ற பிராண்ட் மூலமா அதை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஐடியா நல்லாவே ஹிட் ஆகி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஹல்திராம்ஸ், ரெபல் ஃபுட்ஸ் மற்றும் கெஃபே காஃபி மாதிரியான பெரிய பெரிய பிராண்டுகளும் இந்த நிறுவனத்துடைய வாடிக்கையாளர்களா இருக்காங்க. இன்னைக்கு 414 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணி ஒரு மிகப்பெரிய நிறுவனமா உருவாயிருக்காங்க.